ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காடும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மற்றும் முன்பின் தெரியாத அருள்மிகு கொங்கரமேட்டு முனியப்பனுடைய அருள் பெற்றவர்களும் ஆர்வலர்களுக்கும் இனிய நல்வணக்கங்கள். கடந்த பதிவில் ஆவணி மாதம் 20ஆம் தேதிக்கு பின்னாடி வரும் திங்கட்கிழமை பூஜை ஆரம்பிக்கிறது அல்லது பொங்கல் வைக்கிறார்கள் அல்லது நேர்த்திக்கடனுக்கான கடமைகளை செய்ய துவங்குகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு காவேரி ஆற்றுக்கு சென்று தீர்த்தக்குடம் எடுத்து வரப்படுகிறது. அங்கு எடுத்து வரப்பட்ட தீர்த்தக்குடங்களுடன் இருகாலூர் மாரியம்மன் கோவிலில் வைக்கப்பட்டு இரவு 9 மணி அளவில் இருகாலூர் மாரியம்மன் கோவிலிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட முனியப்ப சுவாமி உற்சவர் சிலை சப்பாரத்துடன் ஊர்வலமாக முனியப்ப சுவாமி கோவிலுக்கு கொண்டு வரப்படுகிறது. வான வேடிக்கைகளுடன் ஊர்வலமாக மக்கள் மற்றும் பக்தர்கள் படைசூழ மேலதாள பம்பை உடுக்கை முழங்க ஊர்வலம் நடைபெறுகிறது. இரவு 11 மணி அளவில் முனியப்பன் கோவில் உற்சவர் கோயிலை வந்தடைகிறார். பின் மூலவருக்கு எண்ணெய் காப்பு, திருமஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, பஞ்சாமிர்தம், பால், தயிர், இளநீர், விபூதி, குங்குமம் போன்ற அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. அலங்கரிக்கப்பட்ட முனீஸ்வரருக்கு படையில் இடப்பட்டு தீப தூப கற்பூர ஆராதனை நடைபெற்று பிரசாதம் வழங்கப்படுகிறது. அன்றைய மாலையே கிராம தேவதைகளுக்கும் உள்ளூர் கோவிலுக்குமான சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. அதிகாலையிலிருந்தே வேல் எடுத்தல், பொங்கல் வைத்தல், ஆடு கோழி பலியிடல், அபிஷேகம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். கட்டுக்கடங்காத கூட்டம் அமைதியான வழிபாடு செய்வது சால சிறந்தது. மாலை 5 மணி அளவில் அம்மை அழைத்தல் என்னும் சம்பிரதாயம் நடைபெறுகிறது. ஊர் கவுண்டர் மற்றும் சந்ததியினர் முப்பாடு எடுக்கின்றனர். சீனிவாசன் டேனிஷ்பேட்டையைச் சேர்ந்தவர். அவர் முனியப்ப சுவாமிக்கு நிழல் கோரையும் அமைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மூலவருக்கு வடப்பக்கத்தில் செங்கோலுடன் நீதி நெறி தவறாத முனியப்பன் சிலை அமைத்து சிமெண்ட் தளம் அமைத்தும் கொடுத்துள்ளார். மூலவருக்கு எதிரே ஊஞ்சல் அமைந்துள்ளது. அம்மை அழைத்து வந்து ஊஞ்சலில் வைத்து சிவாச்சாரியார் கிருஷ்ணசாமி அவர்கள் சந்ததியினர் ஊஞ்சல் பாட்டு நிகழ்ச்சியின் மூலம் ஐயன் பெருமைகளை கூறி அம்மை அழைத்தல் நிகழ்ச்சியினை நிறைவு செய்கிறார்கள். கன்னிமார் சன்னதி 7 கன்னிகைகளின் பெயர் பிரம்மகி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திரி, இந்திராணி, யமினி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு, சாமுண்டீஸ்வரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 கன்னிமார்களும் முன்புறம் 2 துவாரபாலகிக்கும் சம்பந்தம் இல்லாதது போல் தோன்றினாலும் ஓம் ஸ்ரீ நாயகி நாராயணி நான்முகி ஈகே நளின பஞ்ச நாயகி சாம்பவி சங்கரி சியாமாலினி ஆதிசித்திர நாயகியே மாலின் வராகி சோலினி மாதங்கி என்ற நாயகி ஆதி உமையானவளே சரணம் அரண் நமக்கே என்பது அந்தாதி. நாயகி என்பது மகேஸ்வரி தேவி, நாராயணி என்பது வைஷ்ணவி தேவி, நான்முகி என்பது பிரம்ம தேவி. இம்மூவருக்கும் கவசமாக திகழும் சியாமலா தேவியும் வராகி தேவியும் அமைந்திருப்பது சிறப்பு. வேறு கோயில்களில் கன்னிமாருக்கு முன்புறம் இப்படி அமைந்திருப்பதில்லை. முற்றிலும் உணர்ந்தவர்களாலே இப்படி அமைக்க முடியும் என்பது அடியேனின் தாழ்மையான கருத்து. ஆகவே தேவியருக்கு பணி செய்ய துவாரபாலகிகள் அமைந்துள்ளனர். இதில் ஒரு தனி சன்னதி என்று கூறலாம். ஆகவே கன்னி தெய்வங்களுக்கு ஆராதனை நடைபெற்று திரையிட்டு மூடிய பின்னரே கருப்பனார் சுவாமிக்கு மது, மாமிசம், பொறிக்கடலை, அவல் மற்றும் கஞ்சா சுருட்டு போன்றவைகளை வைத்து பூஜையை செய்கின்றோம். அதன் பின்னர் தூப தீப ஆராதனைகள் நடைபெறுகிறது. 1 முக விளக்கு, 3 முக விளக்கு, 5 முக விளக்கு, 7 முக விளக்கு, 1000 தீப பெருவிளக்கு என்ற வகையில் ஒவ்வொரு வகையிலேயும் தீப ஆராதனை நடைபெறுகிறது. நாம் செய்யும் ஆயிரக்கணக்கான பாவங்களிலிருந்தும் தீய செயல்களிலிருந்து விலகி ஒளி பெற்றல் சப்தமம் என்ற 7 வகை சக்திகளும் சப்த ரிஷிகள் ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படி கிடைக்கப்பெற்றால் உன்னில் 3 சக்திகளும் அதாவது மும்மூர்த்திகளும் ஐக்கியமாவார்கள் என்பது ஒரு நியதி. இவைகளை பெற்ற பின் எல்லாம் ஒருமுகமாக பிரம்மம் மயமாகிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனைத்தும் அடங்கிய கும்பமாய்
நம் மனதில் ஜோதிமயமான அம்பாளின் அனுக்கிரகம் கிடைத்து ஜீவன் முக்தி அடையும். இவைகளை கற்பூரம் போல் எரிந்து மீதமின்றி ஒளி கொடுக்கும் தியாக சிந்தனையும் ஒளிபோல் பரந்த மனமும் வேண்டும் என்ற உணர்த்தும் சீரிய நோக்கமே தீப ஆராதனை மூலம் கற்பிக்கப்படும் உயர்ந்த கருத்தாகும். இவைகளில் அனைத்தும் முடிந்த பிறகு இரவு 9 மணி அளவில் சுவாமிக்கு தீப தூப ஆராதனையுடன் பண்டிகை நிறைவு பெறுகிறது. அன்று இரவு வேண்டுதல்கள் வைத்தவர்கள் கோவில் எதிரே திருக்குத்தி விடுவார்கள். காலையில் மறுபூஜை நடைபெறும். நம்பிக்கைகள்: அருள்பாலிக்கும் தெய்வமாக முனீஸ்வரரும், அருளும் தெய்வங்களாக கன்னிமார் தெய்வங்களும், காவல் தெய்வங்களாக முனியப்பன், கருப்பனார் முதலிய தெய்வங்களும் உள்ளனர். தங்கள் வேண்டுதலுக்காக குழந்தை பாக்கியம் வேண்டி வருவோர் தொட்டில் குழந்தையும் ஆடு, மாடு, பூனை, நாய், எருமை, எருது போன்று வளர்க்கும் பிராணிகளுக்கு எதுவும் நோய் வராமல் அதன் உருவத்தினை செய்து வைத்தும் வழிபடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் கோழிக்கும் இங்கு பறவை போல் சின்ன சின்ன உருவுகளையும் வைத்து அதை நேர்த்திக்கடன் என்ற வகையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் தேள், பாம்பு, போரான் போன்ற துன்பம் தரக்கூடிய விலங்குகள் நம் கண்ணில் படாமல் இருப்பதற்காக இவற்றின் உருவங்களையும் டிராக்டர், வேன், பஸ், கார், மினி பஸ், பைக் போன்ற சிலைகளை தங்கள் வாகன பாதுகாப்பிற்காக மண்ணால் செய்து வைக்கின்றனர். தங்கள் மகன், மகள் போன்ற உருவங்களை வியாதி பிணி நீங்கி காப்பாற்ற வேண்டியும் நன்கு படிக்க வேண்டியும் மண் உருவங்களாக செய்து வைத்திருக்கிறார்கள். இப்படி எண்ணற்ற விதத்தில் நேர்த்திக்கடனுக்காக நேர்ந்து கொண்டு அந்த நேர்த்திக்கடன் நிறைவேறிய பிறகு அந்த நேர்த்திக்கடனை செலுத்தி பூரண அருள் பெற்றதுக்கான அடையாளத்தை இந்த உருவங்கள் மூலமாகவும், நேர்த்திக்கடன் மூலமாகவும், சிலைகள் மூலமாகவும், மற்றும் வேலெடுத்தல் மூலமாகவும், மற்றும் விலங்கு அடித்தல் மூலமாகவும், மற்றும் பொங்கல் வைத்து பூஜை செய்து அதனுடைய பிரசாதத்தை பெற்றுக்கொள்வதன் மூலமாகவும் தங்களுடைய பரிபூர்ணமான கடவுள் நம்பிக்கையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மாற்றுக்கருத்தில்லை. இப்படி நிறைய தகவல்களை சுமந்து இந்த முனியப்பன் தெய்வம் அனைவருக்கும் ஏற்ற இறக்கமில்லாமல் அருளை தந்து எல்லோரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதில் சற்றும் ஐயமில்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள். என்னுடைய அலைபேசி எண் 978889. இந்த கோவில் சம்பந்தப்பட்ட அல்லது நமது கொங்குரமேட்டு முனியப்பன் கோவில் சம்பந்தப்பட்ட தகவல்கள் யாரிடமாவது இந்த காணொலியை காண்பவர்கள் உங்கள் வசம் இருக்கும் பட்சத்தில் அது என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய மற்றும் ஒரு எண் அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 9791399649. சரி நண்பர்களே, அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம், ஜோதிடர், காட்டூர். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பெறை போல் ஈட்டனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே.